ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல் ரோசன்டர்ஸ்க்கு உங்கள் நேரம் வர வைக்கிறேன். இன்றைக்கி நாம் நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டவுன்ஹில்லில் எப்படி உங்கள் மோட்டர் சைக்கிளை ஓட்டுறது, ஓகேவா? ஸோ அப்ஹில்லை விட டவுன்ஹில் வந்து உங்களை டிசீவ் பண்ணும். அதாவது திடீர்னு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வந்து நீங்கள் கீழே போய்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு எகென்ஸ்டாக நடக்கலாம். ஸோ சில முக்கியமான ப்ராக்டிசஸ் வந்து ஃபாலோ பண்ணால் டவுன்ஹில் வந்து ஈஸி, ஓகேவா? ஒன்று வந்து நீங்கள் மோஸ்ட்லியும் நீங்கள் எந்த ஹில் ரைட்ஸ் எடுத்தாலும் நீங்கள் கார்னர்ஸ் எடுக்கும்போது ஃபோர்த் கியரே மேக்ஸிமம், ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே வந்து மோஸ்ட்லி நீங்கள் போக தேவையில்லை, அண்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெச் கிடச்சிதுன்னா, ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் நீங்கள் கார்னர்ஸில் லோ கியர்ஸில் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு, ஓகேவா? அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் கிடைக்கும், ஓகேவா? ட்ராக்ஷன் கிடைக்கும். நீங்கள் கம்மியான ஸ்பீட்ஸ்லேயே எடுப்பீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஆப்போசிட்டில் தப்பாக லேன் கட் பண்ணி வராங்க அப்படிங்கும்போதும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் விஷன், அதாவது நீங்கள் எங்கே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் பார்த்துட்ருக்கேன், நான் வந்து அந்த கார்னரோட எண்டில் பார்க்குறேன், ஓகேவா? ஸோ நேச்சுரலி என்னோடய பைக்கும் வந்து நான் எங்கே பார்க்குறேன்னா அங்கே தான் போகும், ஓகேவா? ஸோ இந்த ஒயிட் லைன் எப்போவுமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே அந்த ஒயிட் லைனுக்கு ஓட்டியே முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் தப்பாக பிரேக்கிங் இல்லை வந்து ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் உள்ளே போவீங்க. நீங்கள் இந்த சென்ட்ரல் லைனை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ்க்கு வந்து சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம், ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், த்ராட்டில் கிளச் கண்ட்ரோல் ப்ரோக்ரெசிவாக பிரேக் பண்ணுங்கள். அதாவது பிடிச்சி டப்னு வந்து நீங்கள் சடனாக பிரேக் பண்ணாதீங்க எப்போவுமே, ஓகேவா? ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிரேக் பண்ணுறேன், அவ்வளோதான். ஏன்னா லைட்டாக பிரேக் பண்ணால் ஸ்பீட்ஸ் ரொம்ப குறையாது. நீங்கள் ஆல்ரெடி ஹில் ரைட்ஸில் வந்து நீங்கள் டவுன்ஹில் வரும்போது கம்மியான ஸ்பீட்ஸில் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ ரொம்ப ஸ்பீட்ஸ் குறைஞ்சதுனால தான் உங்களுக்கு ட்ராக்ஷன் குறையும், வண்டி வந்து விலகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, பிரேக்ஸை வந்து கிராஜுவலாக கொடுங்க, போதும். கிராஜுவலாக கொடுத்தா தான் உங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் இருக்கும், வண்டியும் வந்து ரோட்டில் வந்து கரெக்டான இடத்துல வந்து போகும், ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஆல்வேஸ் எப்போவுமே சொல்கிற மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுருங்க. அதாவது இப்போ பாருங்கள், நான் பிரேக் பண்ணுறேன், கியர் ஷிஃப்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்படியே பிரேக்கிங்லேயே ப்ரோக்ரெசிவாக நான் கொடுக்குறேன், ஓகேவா? பிரேக்கிங் லைட்டாக நான் இன்புட் கொடுத்துட்டு தான் இருக்கேன், நான் கிளச் தொடல, அவ்வளோதான். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும், ஓகேவா? நீங்கள் கிளச் பிடிச்சிட்டு நீங்கள் திரும்பும்போது கண்டிப்பாக தப்பு பண்ணுறதுக்கு சான்சஸ் 100%. ஸோ எப்போவுமே அதை பண்ணாதீங்க, ஆல்வேஸ் ஹார்ன் கொடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க. நீங்கள் குரூப் ரைட்ஸ் போகும்போதும் முன்னாடி போகிற ரைடரை பார்த்து நீங்கள் ஓட்டாதீங்க. நீங்கள் உங்கள் விஷனை நம்பி ஓட்டுங்க. முன்னாடி போகிற ரைடர் மோட்டர் சைக்கிள் வித்தியாசமாக இருக்கலாம், பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் வித்தியாசமாக இருக்கலாம், டயர் க்ரிப் வித்தியாசமாக இருக்கலாம். உங்கள் வண்டியை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் வண்டி டயர் க்ரிப் எப்படி இருக்குது, உங்கள் வண்டியோட அதாவது கார்னரிங் எபிலிட்டி எப்படி இருக்குது, அதெல்லாம். நீங்கள் நேக்கட் மோட்டர் சைக்கிள்னால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் வந்து டர்ன் இன் பண்ணலாம், பிகாஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். இதுவே ஃபேட் மோட்டர் சைக்கிள், நம்ம ஆர்எஸ் மாதிரி, நம்ம மினி பீஸ்ட் மாதிரி இருக்கிற மோட்டர் சைக்கிள்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வைடாக போய் நீங்கள் டர்ன் பண்ணுறது அட்வைசபிள், ஓகேவா? நான் டவுன்ஹில்லில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் எதுனா, நல்ல ஸ்பீட்ஸில் போவாங்க, பிளைண்ட் கார்னர்ஸில் வந்து கவனிக்க மாட்டாங்க. ஸோ எப்போவுமே ஸ்பீட்ஸ் வந்து கண்டெய்னில் வச்சுக்கோங்க. டவுன்ஹில்லில் அப்ஹில்லில் கூட நீங்கள் ஓரளவுக்கு போகலாம், டவுன்ஹில்லில் வந்து எப்போவுமே சேஃபாக ஓட்டுங்க. ஏன்னா டவுன்ஹில் வந்து கண்டிப்பாக காலை வாரி விடும், வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ஓகேவா? நீங்கள் கரெக்டாக ஓட்டினாலுமே ஆப்போசிட்டில் வரவன் தப்பாக ஓட்டினா உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ நான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் எதுனா, நீங்கள் ஹேண்ட்ஸை வந்து ஸ்டிஃபாக பிடிக்காதீங்க. நீங்கள் வந்து ரொம்ப லூஸாக விட்டுருங்க, கொஞ்சம் மடக்கிக்கோங்க, ஓகேவா? ஸோ கொஞ்சம் எல்போஸ் வந்து நீங்கள் மடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்போஸ் வந்து மடக்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்டிஃபாக ரொம்ப அப்ரைட்டாக உட்காராதீங்க, கொஞ்சம் குனிஞ்சு அப்பர் பாடியை லூஸ் பண்ணி கொஞ்சம் குனிஞ்சு உட்காருங்க. அப்படி உட்காந்திங்கன்னா தான் பைக்கோட ஒன்றி நீங்கள் உட்காருவீங்க. ஆல்சோ நீஸ் வந்து உங்கள் டேங்க்கில் க்ரிப் பண்ணிக்கோங்க. இது எல்லா டைமும் நான் சொல்கிறது, நீஸ் வந்து டேங்க்கில் க்ரிப் பண்ணிக்கோங்க. ஃபுட் ரெஸ்ட்டில் வந்து கரெக்டாக உங்கள் ஃப்ரண்ட் பார்ட் ஓகே கார்னர் எடுத்தாச்சு. ஸோ உங்கள் ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் தி டோ வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சு நீங்கள் ஃபுட் பெக்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நீஸ் வந்து உங்கள் டேங்க்கு க்ரிப் பண்ணும். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லை, ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். கார்னரிங்கில் வந்து கான்ஃபிடன்ஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதான் ரைட் வே ஆஃப் கார்னரிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வருது, நான் பிரேக் பண்ணிட்டேன், ரொம்ப அக்ரெசிவாக பிரேக் பண்ணல, ஒரு டைம் டவுன் ஷிஃப்ட் பண்ணேன். ஸோ வண்டி நிறைய வருது, பிரேக் பண்ணிட்டு அப்படியே திருப்புறேன். எல்லாமே வந்து கிராஜுவலாக பண்ணுறேன், எதுவுமே வந்து சடனாக பண்ணல. அதே மாதிரி எதுவும் இப்படி பிடிச்சி நிறுத்தலை, ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். எப்பவுமே ஒரு மொமெண்டம் வந்து நீங்கள் உங்கள் கார்னர்ஸில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
கொஞ்சமாச்சும் மொமெண்டம் எடுத்துகிட்டு போகணும். சடனாக உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் உங்கள் ஸ்பீட்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஹில் ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மழை பெய்யும், ஒரு இடத்துல வெட்டாக இருக்கும், ஒரு இடத்துல வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து போகணும். ட்ராக்ஷன் வந்து நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இன்னொரு இடத்துல இருக்காது. ஸோ அதனால தான் வந்து சடனாக வந்து உங்களுக்கு ஸ்பீட்ஸ் லூஸ் ஆனால் உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் லூஸ் ஆகும் உங்கள் டயரில். இன்னொரு விஷயம், பஸ் ஓவர்டேக் பண்ணுறது. பஸ் ஓவர்டேக் பண்ணுறது ஈஸியான விஷயம் இல்லை ஹில்ஸில். ஆனால் கரெக்டாக பண்ணால் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெச் இருக்கிற மாதிரி பார்த்து ஓவர்டேக் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸு. அப்போ தான் வந்து உங்களால் கரெக்டாக போக முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச் இருக்குது, ஆனால் ஆப்போசிட்டில் வண்டி வருது. ஸோ எப்பவுமே திரும்பும் போதே அடுத்த கார்னரில் என்ன வண்டி வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவர் பின்னாடியே போகும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஓவர்டேக் பண்ணுங்கள். கொல்லி ஹில்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல ரோட்ஸும் வந்து ரொம்ப நேரோவாக சிறுசாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு கார்னர்ஸும் ரொம்ப சிறுசாக இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக கார்னர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷன் எப்போவுமே இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த ஒயிட் லைனுக்கு கொஞ்சம் க்ளோஸாக நீங்கள் போய் பாருங்கள். அதேமாதிரி கார்னர்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஒய்டாக போய் எடுங்க. அதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸு. ஏன்னா நீங்கள் எவ்வளோ டர்ன் இன் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து உங்களால் கார்னர் ஈஸியாக எடுக்க முடியாது, உங்களுக்கு ட்ராக்ஷன் கம்மியாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ ட்ராக்ஷன் வெரி இம்பார்ட்டண்ட். அதேமாதிரி த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நீங்கள் ஃபுல் த்ராட்டில் கொடுக்கணும் அவசியமே கிடையாது டவுன் ஹில்லில். ஸோ நான் டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டேன், பிரேக்ஸ் நான் பிடிச்சிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? ஸோ நான் பிரேக்ஸ் பிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்களா, நான் வந்து என்னோட லைன்லேயே தான் நான் போயிட்டுருக்கேன். ஓகேவா? ஆனால் இப்போ இந்த போன கார்னரில் நான் கொஞ்சம் வைடாக எடுத்திருந்தேன்னா ஈஸியாக இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்துருக்க முடியும். நீங்கள் எவ்வளோ கார்னர் வந்து நீங்கள் இப்போ பாருங்கள். ஸோ நல்லா வைடாக போய் எடுக்கிறேன். அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸி அண்ட் பெஸ்ட்டான சொல்யூஷன். நீங்கள் கார்னர் எவ்வளோ கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அடுத்த எக்ஸிட்டில் வந்து நீங்கள் வைடாக போவீங்க. அதே மாதிரி கவுண்டர் ஸ்டீரிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்லைட்லி ஒன் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நான் பிரேக்கில் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் ஃபுல்லாக வந்து பிரேக் பண்ணல. ரோடு வந்து அங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. மயிலே பார்த்தீங்கன்னா நான் வைடாக தான் எடுக்கிறேன். இப்போ நான் வைடாக எடுக்கலைன்னா எனக்கு வந்து என்ட்ரி வந்து எனக்கு வைடாக இல்லாத போது எக்ஸிட் வந்து எனக்கு தாறுமாறாக போகும். பிரேக் பண்ணுறேன், ஃபுல்லாக பிரேக் பண்ணலை, லைட்டாக தான் பிரேக் பண்ணுறேன், கிராஜுவலாக பிரேக் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா ஸ்பீட்ஸும் நான் கம்மியாக தான் போகிறேன், அதனால் வந்து எனக்கு போதுமானங்கிற டைம் கிடைக்கும் பிரேக் பண்ண. அதேமாதிரி கவுண்டர் ஸ்டீரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லைட்டாக ரைட்டில் எடுத்துகிட்டு அப்படியே நேராக கோனரோட ஒட்டி போயிட்டே இருக்கேன். அப்பவுமே வந்து ஃப்ரண்ட் பிரேக்ஸ் தான் அதிகமாக அப்ளை பண்ணுவேன், ரியர் பிரேக்ஸ் கிடையாது. ரியர் பிரேக்ஸ் வந்து 95% நான் ரியர் பிரேக்ஸ் தொடவே மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பிரேக்கிங் பவர் வந்து ஃப்ரண்ட் பிரேக்ஸில் தான் வரும். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் தாங்க உசுரக்க பார்த்தோம், ரியர் பிரேக்ஸ் கிடையாது. தயவு செஞ்சு ரியர் பிரேக்ஸில் காலை வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்குனா பண்ணலாம். அதாவது எமர்ஜென்சி டைம்ஸில் நீங்கள் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து 2 டவுன் ஷிஃப்ட் பண்ணேன். இப்போ நான் வந்து விட்டுட்டேன். கார்னர் எக்ஸிட் வருது அப்படிங்கும் போதே எங்கள் த்ராட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வண்டியில் அந்த மொமெண்டம் கேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா பிளாங்க் கார்னர் தான். ஹார்ன் அடிச்சுக்கோங்க, போய்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணலாம், ஏன்னா எனக்கு வந்து அந்த மொமெண்டம் இருக்குது, அதனால் நான் அப்படியே போகிறேன். ஓகேவா? வியூஸ் சூப்பரான வியூஸ், கொல்லி ஹில்ஸ். அப்பர் பாடியை லூஸாக வச்சுக்கோங்க, ஹேண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு லூஸாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து கார்னர்ஸை டைடியாக எடுக்க முடியும். எனக்கு ஸ்பேஸ் கிடைக்குது அப்படிங்கும்போது அது வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ வந்து கொடுக்கலாம். கீழேருந்து வரவங்கள பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக வந்து அந்த ஒயிட் ஆங்கிள் மிரர்ஸ் இருக்கும், கான்கேவான மிரர்ஸ் இருக்கும். அந்த மிரர்ஸ் வந்து நிறைய இடத்துல உடச்சி விட்ருவாங்க நம்ம ஆளுங்க, அதனால் ஆப்போசிட்டில் வர வண்டி தெரியாது. ஸோ 2 தடவை டவுன் ஷிஃப்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வைடாகவே எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் பிரேக் பண்ணுறேன், டவுன் ஷிஃப்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அப்படியே பிரேக்கிங்கோடவே நான் கார்னருக்குள்ளே போகிறேன். ஓகேவா? அப்புறம் த்ராட்டில் சிம்பிள் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் டர்ன் பண்ணும்போது தயவு செஞ்சு கிளச்சில் கை வச்சிடாதீங்க. ஏன்னா முன்னாடியே வந்து கியர் ஷிஃப்ட்லாம் முடிச்சுடுங்க.
நீங்கள் கண்ணில் பார்க்க நீங்கள் கண்ணில் எங்கே பார்க்குறீங்களோ அங்கே தான் உங்கள் வண்டி போகும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணுக்குள்ளே வேலைக்குள்ளே பார்த்தா வேலைக்குள்ளே போயிட்டோம் ப்ரோ. அதேமாதிரி பிளைண்ட் கொண்டு வந்து தயவு ஹார்ன் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ். ஐ திங்க் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், திருப்பி நான் வைடாக போகிறேன். அவ்வளோதான், ஹார்னஸ் எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் த்ராட்டில் கொடுக்குறேன். நான் வந்து ரொம்ப கம்மியான ஸ்பீட்ஸ் தான் போகிறேன். 30-35 தான் போகிறேன். ஹில் ரைட்ஸ்க்கு எனஃப், மோர் தென் எனஃப் ஹில் ரைட்ஸ்க்கு. டவுன்ஷிப் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப டைடியான கார்னர் இல்லை, ரொம்ப லைக் ஒரு ஃப்ளோயிங்கான கார்னர் தான். ஸோ ஃப்ளோயிங்கான கார்னர்ஸ் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்பீட்ஸ் எடுத்துருக்கலாம். நான் வந்து ஒய்டாக போகிறேன். ஸோ ஒய்டாக போயாச்சு. உங்கள் ஒய்டாக நீங்கள் எடுக்க உங்கள் தலை வந்து அடுத்த கார்னரில் வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணணும். பாயிண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்களா நான் எவ்வளோ தூரம் அதான் ஒயிட் லைனுக்கு க்ளோஸாக முடிஞ்ச அளவுக்கு இப்போ ரைட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுக்கு மெயின் காரணம் தான். ஆப்போசிட்டில் வந்து என்ன வண்டி வருதுன்னு நமக்கு தெரியாது, எவ்வளோ பெரிய வண்டி வருதுன்னு தெரியாது, கரெக்டாக வரணும் நமக்கு தெரியாது. அதே மாதிரி கவுண்டர் ஸ்டீரிங், லைட்டாக கவுண்டர் ஸ்டீரிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும், லிவரேஜ் கிடைக்கும். கிளியரன்ஸ் சொல்லக்கூடாது, டேர்னிங் லிவரேஜ் கிடைக்கும். பெட்டர் டேர்னிங் சர்க்கிள் வந்து நீங்கள் இருக்கலாம். லைட்டாலாம் பார்த்தீங்களா எங்கே வரான் பார்த்தீங்களா. ஸோ ஒருமே ஒயிட் லைனுக்கு ஒயிட் லைனோட கொஞ்சம் தள்ளி போங்க. ஒயிட் லைனுக்கு நீங்கள் க்ளோஸாக போக வேண்டியது. ரொம்ப க்ளோஸாக போகணும்னா லைட்டாக ஒயிட் லைன்லேருந்து தள்ளி போங்க தான். ஸோ நான் இப்போ நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி அந்த வண்டி வரல. ஸோ நான் பாட்டுக்கு நான் பயம் இல்லாமல் நான் போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான டிப்ஸ். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர். இந்த மாதிரி ரைடிங் டிப்ஸ், இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் எல்லாம் வந்து நான் அடிக்கடி போடுவேன். நான் வந்து ஏதாச்சும் ட்ரிப் போனேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக போடுவேன். ஸோ 28 பெண்டு 70 பென்ஸில் ஸோ போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் போடுறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கிற வீடியோஸ், மெயினாக வந்து பிகினர் ரைடர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர். See you all again.